இந்த வருஷத்திலும் என்னை ஆண்டவர் கொண்டு வந்தார் அல்லவா, கர்த்தருக்கு நான் என்ன செய்ய போகின்றேன்? அப்படி ஒரு கேள்வி எழுப்புவோமே. ஆனால் நான் இந்த கேள்வி எழுப்பி ஜெபத்தோடு தெய்வ பாதத்தில் இருந்தபோது ஆண்டவர் இந்த வருஷத்தில் நானும் நீங்களும் நாமும் செய்வதற்கு, நீங்கள் செய்வதற்கல்ல, நானும் நீங்களும் நாமும் செய்வதற்கு ஒரு 7 காரியத்தை நினைவுபடுத்தி தந்தார். அதை நம்ம உங்களுக்கு லேசாய் சொல்லி தந்து சீக்கிரமாக நம்ம ஜெபித்து சந்தோஷமாக போகலாம். எல்லாரும் நல்ல களைப்பாக இருப்பீங்க. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதனால தூங்கிடாதீங்க. பிரைஸ் லார்ட், சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, ஆமென். கன்வென்ஷன் வந்தாலே விசுவாசிகளுக்கு என்னதான் ஒரே வேலை தான். கண்ணுறக்கம் இல்லாதபடிக்கு வேலையும் கூட்டத்தில் வந்திருந்து மகிழ்ச்சியோட. அல்லேலூயா. அதனால உற்சாகமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலாத்தியர்களது நிருப புஸ்தகம், கலாத்தியர் புத்தகத்தை மட்டும் நீங்க வச்சிருந்தா போதும். அதிலிருந்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கலாத்தியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கலாம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகின்றேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் என்ன செய்கின்றேன்? அப்போ என்னுடைய ஆயுசின் தினத்தில் ஒரு தினத்தை கூட தந்த கர்த்தருக்காக, என் வருஷத்தில் ஒரு ஆண்டை கூட இந்த ஊழியத்தில் காணும்படியாகவும் 91ஆம் ஆண்டு இல்லையா, இனி 90 ஆண்டு காலம் முடிந்ததா? 91ஆம் ஆண்டு காலத்தில் சபை இன்றையோடு கூட என்ன செய்கிறது? காலடி எடுத்து. நீங்கள் பெரிய வாக்கியவான்கள். இந்தியா பெந்தேகோஸ்தே தேவ சபை ஆரம்பித்து 102 வருஷங்கள் இல்லையா? 102வது வருஷம் என்று நினைக்கிறேன். அப்போ ஏறக்குறைய மூத்த பிள்ளை இது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நல்ல உபதேசம் உள்ள சத்திய சபைகள் அந்த காலத்தில் ஆரம்பித்து தெய்வத்தினுடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடந்த ஒரு சபை இந்தியா பெந்தேகோஸ்தே தேவ சபை. அல்லேலூயா. அப்போ 100-102 வருஷ காலங்கள் ஆகிறது என்று நினைக்கிறேன். ஆமேன். அந்த காலத்திலே ஆமேன் உருவாக்கப்பட்டு இந்த வருஷம் வரையிலும் இந்த 90 ஆண்டு காலங்களாக ஆச்சரியமாய் இந்த ஊழியத்தை, தமது ஊழியத்தை, ஆண்டவருடைய இந்த நல்ல பணியை ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினார் என்றால், இனி நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகின்றேன் என்று கேட்டால், கொஞ்சம் எல்லாருமே இந்த 91ஆம் வருஷத்துக்காக இனி கொஞ்சம் என்ன செய்யணும்? கர்ப்ப வேதனை படணும். என்ன படணும்? கர்ப்ப வேதனை படணும். எல்லாரும் படணும். கர்ப்ப வேதனை படணும். ஏன்னா ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் ஆமேன் கருவாகி உருவாகி அது வளர்ந்து அந்த வேதனை வராத பட்சத்தில் தன்னால் எதை ஈண்டெடுக்க முடியாது? குழந்தையை ஈண்டெடுக்க முடியும். அப்ப இந்த கர்ப்ப வேதனையினுடைய ஆத்மீக அர்த்தம் என்ன அப்படி என்றால், ஆத்துமா ஈண்டெடுத்தல். என்னது? ஆத்துமா ஈண்டெடுத்தல். அப்ப இந்த 91ஆம் வருஷத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தானமாய் இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு தீர்மானங்களை எடுக்கணும். என்ன அப்படி என்று சொன்னால், ஆத்துமாவை ஈன்றெடுக்கணும். என்னது ஈன்றெடுக்கணும்? இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு தாயாக அதனால மாறணும். புருஷன் ஸ்திரீ என்று வித்தியாசம் இல்லை, அம்மா அப்பா என்று, ஐயா அம்மா என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் இப்பொழுது ஆமீன் ஒரு தாயுள்ளம் கொண்டவர்களாக இல்லையா, ஒரு தாயுள்ளம் கொண்டவர்களாக, ஒரு முதற்கண் நோக்கமாக எப்படியாயினும் அழிந்து போகிற ஒரு ஆத்துமாவுக்குள் கிறிஸ்து ஜனிப்பிக்கப்படணும். யார் ஜனிப்பிக்கப்படணும்? கிறிஸ்து ஜனிப்பிக்கப்படும். அப்ப இந்த ஸ்தோத்திரம் பவுலுடைய விருப்பத்தை பாருங்கள். என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, ஆமென், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக மறுபடி என்ன செய்கின்றேன்? கர்ப்ப வேதனைப்படுகின்றேன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுக்காக ஒரு நன்றி கடன் அப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு பாழான இடத்தில் கிடக்கின்ற
ஒரு ஆத்துமாவை பிடித்திழுத்து தெய்வ சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதை பார்க்கலும் வேறு பெரிய சந்தோஷம் இல்லவே. அல்லேலூயா. அதே நேரத்தில் தெய்வத்துக்கு துக்கம் என்று சொன்னால் வெறுமனே நம்முடைய ஆயுசு காலங்களை கடத்தி விடுகிறதை பார்க்கலும் துக்கம். சும்மா வருத்தப்படக்கூடாது, யாருக்கும் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வருத்தப்படக்கூடாது. சோத்திரம். ஒரு சகோதரிக்கு அல்லது ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு குழந்தை ஜனிப்பிக்கப்படவில்லை என்றால் சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? துக்கமா இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு அன்னாளை பாருங்கள், மிகவும் மனக்லேசம் உள்ள. ஏன் அந்த மனக்லேசம் வந்தது என்று சொன்னால் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காததுனால் வருத்தப்படுறது. யாருக்கு அந்த அனுபவத்தில் இருந்தால் ஆண்டவர் உங்களை நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய அர்த்தம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இது போலதான் சபை என்பது அவருடைய மனவாட்டி. இந்த மனவாட்டியின் இடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னது? ஆத்துமாதாயம். எதிர்பார்ப்பதெல்லாம் என்னது? ஆத்துமாதாயம். எப்படியாகலும் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? ஈன்றெடுக்கணும், பிரசவிக்க வேண்டும், குழந்தைகளை பெற்றெடுக்கணும், புதிய ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், புது மக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு முன்பதாக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு தானே நீங்க யாருக்கும் காட்டி கொடுக்காதீங்க. இன்னைக்கு தானே உங்க குடும்பத்திலேயோ உங்க சபையிலையோ, ஃபர்ஸ்ட் உங்க சபையிலையோ, ரெண்டு உங்க குடும்பத்திலேயோ, இல்லை என்றால் உங்கள் சமூகத்திலேயோ இருக்கின்ற ஒரு நபருக்கு பேரை உங்க டைரியில் என்ன செய்திருங்க? எழுதிருங்க. எழுதி அதை எங்க எங்க சுமக்க தொடங்குங்க? உங்க நெஞ்சில் சுமக்க தொடங்குங்க. உங்களுக்குள் சுமக்க தொடங்க. சும்மா இல்லை, டெய்லி அந்த ஆத்துமாவுக்காக அவனுக்குள் கிறிஸ்து ஜனிப்பிக்கப்படுகிறது வரையிலும் நீங்க கிறிஸ்து அங்க ஜனிப்பிக்கப்படுகிறதற்காக நீங்கள் ஒரு என்ன பெற்றுக்கொண்டே இருங்கள்? கர்ப்ப வேதனைப்படுங்க. என்ன பெற்றுக்கொண்டிருக்கணும்? கர்ப்ப வேதனைப்படுங்க. ரல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆத்துமாவுக்குள்ள நீங்க யாரை கருத்தரித்தீர்களோ அந்த கருவுக்குள்ள, அந்த ஆத்துமாவுக்குள்ள யார் ஜனிப்பிக்கப்படணும்? கிறிஸ்து ஜனிப்பிக்கப்படுவதற்காக நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். கர்ப்ப வேதனைப்படணும். கர்ப்ப வேதனை என்றால் அதற்காக உபவாசமோ, அதற்காக கண்ணீரோ, அதற்காக பிரயாசமோ, அதற்காக விழித்திருத்தலோ, அல்லது அதற்காக அவர்களை ஒன்றுக்கு 10 முறை சந்திக்கவோ, ஏதோ ஒரு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அன்பின் செய்தி ஊழியங்கள் அப்படின்னு ஒரு ஊழியம் இருக்கு. அட்ரஸ் ஒன்றும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அந்த ஊழியத்தை நிறுவின ஒரு ஊழியக்காரர், அவர் இதுபோல எங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டு வந்தபோது அந்த ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். அது என்ன சாட்சி அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அவங்க ஒரு பயங்கரமான சாராய கடை நடத்தக்கூடிய சாராய வியாபாரிகள். சோத்திரம். கவனிக்கிறீங்களா? சோத்திரம். அப்போ அந்த ஊரில் ஊழியம் செய்த ஒரு பாவப்பட்ட வயசான தாத்தா. அந்த வயசான தாத்தா ஸ்தோத்திரம் அந்த ஊரில் எல்லாரையும் போய் கூப்பிடுவாங்க. சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. ஆனால் யாருமே வரல. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆனால் யாரும் வராது. அவர் அது சபை கிடையாது, அது ஒரு மரத்தடி அல்ல, ஒரு சின்ன ஷெட்டு போல் என்னமோ சொன்ன ஒரு ஞாபகம் உண்டாங்க. அந்த மரத்தடியில் ஷெட்டில் போய், ஆனால் அந்த முதியவர் அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் தன்னுடைய முயற்சியை கைவிடலை. அவர் இதை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு நாள் இந்த அன்பின் செய்தி ஊழியத்தை நிறுவன அந்த ஊழியக்காரர், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஜான் தாமஸ் அவருடைய பெயர். அந்த ஊழியக்காரர் சாராய வியாபாரியாம், சாராய கடை நடத்தி கொண்டிருக்கிற அவரை அன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் 5 முறை போய் கூப்பிட்டாராம். எத்தனை முறை? 5 முறை போய் கூப்பிட்டாராம். 5 முறை கூப்பிட்டுட்டு இவர் வரல. இவர் சொல்லுவார், வரலாம் ஐயா, வரலாம், நாங்கள் பிஸியாக இருக்கோம், வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இந்த மனுஷர் அப்படியே இங்கே வந்திருந்துட்டு வருத்தத்தோடு ஜபிப்பது இவருடைய பழக்கமா. அப்போ இந்த 5 முறை அன்னைக்கு காலையில் கூப்பிட்டாரே அப்படி என்று சொன்னதுனால, அப்படி அந்த கூப்பிட்டதுனால இந்த ஜான் தாமஸ் அவருடைய மனசுக்குள்ள ஒரு ஏவுதல். 5 முறை நேரம் அடிந்து இவ்வளோ நேரத்துக்குள்ள 5 வாட்டி என்ன செய்தாரே? வந்தாரே, சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
இவர் வந்து அப்படியே அந்த அந்த ஏரியாவுக்குள்ள அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஐயா இருந்துட்டு, ஆண்டவரே இன்னாரை போய் கூப்பிட்டேன், இன்னாரை போய் கூப்பிட்டேன், இன்னவரை போய் அழைத்தேன், இன்னவரை போய் அழைத்தேன், இன்னவரை போய், அந்த ஜான் தாமஸை நான் 5 வாட்டி போய் கேட்டேன் ஆண்டவரே, கூப்பிட்டேன் ஆண்டவரே, அவன் கூட என்ன செய்யவில்லை, வரவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஜபிக்கும் போது அப்பதான் இவர் வந்து இதை பார்க்கிற காட்சி, அப்படியே என்ன நடந்துன்னு தெரியாதான் இவர் போய் அந்த ஷெட்டுக்குள்ள என்ன செய்தாராம், உட்கார்ந்தார். அவராக்கும் இன்றைக்கு அந்த அன்பின் செய்தி ஊழியங்கள்னு சொல்லிட்டு நிறைய சபைகளை ஸ்தாபித்து ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரர். அல்லேலூயா. அப்ப இதாக்கு ஏதோ நம்ம கர்த்தருக்கா எடுக்கின்ற ஒரு பிரயாசம் இருக்கிறது அல்லவா, இந்த பிரயாசத்துக்கு பேராக என்னது, கர்ப்ப வேதனை. சொல்லுங்க பாப்பா, என்னது? அப்ப இந்த ஆண்டுல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதாவது குறைந்தபட்சம் நம்மை குறித்து அல்லது பரலோகத்தின் அனுபவத்தில் இருக்கின்றவர்களை குறித்து வேதம் சொல்லித் தருகின்றது. மாதந்தோறும் அது என்ன கொடுத்ததாம், புது கனிகளை கொடுத்ததாம். அப்ப குறைந்தபட்சம் ஒரு விசுவாசி மாதத்துக்காகவும் ஒரு கனியை கொடுக்கணும் இல்லையா? மாதத்துக்கு ஒரு கனியை ஈண்டெடுக்க வேண்டியதாகும். ஆமென். விசேஷித்த குணம், பரலோக அனுபவம், பரலோகத்தின் அனுபவம். இப்ப நாம் வந்து ஆமீன் ஒரு ஜீவ விருட்சத்தின் கனிகள் இல்லையா? இப்ப நம்ம ஜீவ விருட்சத்தின் கனிகளாக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வந்த நமக்கு இனிமே மரணமே இல்லை. அப்ப நம்ம ஜீவனுள்ள விருட்சங்கள், ஜீவனுள்ள விருட்சத்திலிருந்து மாதந்தோறும் என்ன கனி உண்டாய் கொண்டிருந்ததாம், புது கனிகள் உண்டாய் கொண்டே இருந்ததாம். கொஞ்சம் தேசத்தை கவனித்து பாருங்க, கொஞ்சம் பட்டணத்தை கண்ணீரிட்டு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அதாவது புள்ளி விவரம் சொல்லுகிறது, ஒரு செகண்டுக்கு ஒரு நபர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, மரித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு நபர் மரித்து கொண்டிருக்கிறபடினால் ஆமென், நமக்கு ஆத்தும ஆதாயம் அப்படி என்று சொல்லுகிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த செகண்டுக்கு மடிந்து கொண்டிருக்கிறவர்களில் அதிகமான பேர் எங்க போய்கிட்டு இருக்கிறாங்க, நரக பாதாளத்துக்கு போய்கொண்டு. நேற்றைக்கு நம்ம ராத்திரி படித்தோம் இல்லையா, ஆட்டு மந்தையை போல எங்க போகிறார்கள், கூட்டம் கூட்டமா போகுது பாதாளத்துக்கு. அதாவது இந்த சபை வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகணும், சபை வந்து விரிவாக்கமாகணும், சபை வந்து வளர்ச்சி அடைந்து ஆத்துமாக்கள் பெருகணும், இப்படி என்கின்ற நிலைப்பாடு இன்றைக்கு கொஞ்சம் குறைந்து, எது வந்து அழியணும், எது வந்து குறுகணும் அப்படின்னு இருக்கிறதோ அது வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை படித்து பாருங்கள். ஏசாயா 5:14. பத்தியலா, பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. பாத்தீங்களா? இந்த வசனத்துல நான் சும்மா இப்படி சொல்றேன், ஆமென், சபை வந்து விரிவாகி திரளான ஆத்துமாக்கள் எங்க வந்து சேர வேண்டியதா இருந்தது, எங்க வந்து சேர வேண்டியதா இருந்தது, சபையில் சேர வேண்டியதா இருந்தது. ஆனால் அந்த நிலை மாறி எது எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு, பாதாளம் தன்னை என்ன செய்கிறது. ஏன்? ஏன்னா பாதாளம் வந்து நினைக்கிறத பார்க்கலும் கூட்டாங்க ஜாஸ்தி ஆகுது, திரள் கூட்டம். பத்தியில் அங்க எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் மகிமை, அவர்கள் திரள் கூட்டம். பாதாளத்துக்கு எவ்வளவு பேர் போறாங்களாம், திரள் கூட்டம் போறாங்களாம். சொல்லுங்க பாப்போம், பாதாளத்துக்கு யார் போறது? உண்மையான சத்தியத்தை போதிக்கின்ற, சத்திய உபதேசத்தை போதிக்கின்ற இடத்தில் வரவேண்டியவர்கள். அந்த திரள் கூட்டம் வரவேண்டிய இடம் மாறி, திசை மாறி எங்க போகிறது, ஆவென்று விரிவாய் திறக்கப்பட்ட பாதாளம். பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் என்ன செய்து வைத்திருக்கிறது, திறந்து வைத்திருக்கிறது. அப்ப நம்ம கொஞ்சம் பிரயாசப்படணும். என்ன செய்யணும்? கொஞ்சம் பிரயாசப்படணும். வருங்கள், வேதத்தில் படிக்கும் போது சோதர் 2 நிலையில் ஆமென் இன்றைக்கு நம்ம ஆத்துமாக்களை இந்த பாதாளத்தின் வாய்க்கு தப்புவிக்கிறதற்காக நம்ம பிரயாசப்படணும். 2 நிலைகளில். ஒன்று, ஆமென் சோதர, யூதாவினுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யூதாவின் புஸ்தகம் அதனுடைய 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து
சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு அவர்களை என்ன செய்யணுமா? ரட்சிக்கணுமா? அப்போ இது ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டம், முதற் கூட்டம். ஆண்டவரை என்ன செய்யல? அறியல. ஆனா இவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்களாம்? அக்கினிக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. சொல்லுங்க பாப்பா, எங்க போயிட்டு இருக்கிறாங்க? அக்கினிக்கு நேராய். எந்த அக்கினி? இது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவுபடுத்தி ஆவென்று மட்டும் இல்லாமல் திறந்திருக்கிற இந்த கூட்டத்துக்குள் திரள் கூட்டம் போகின்ற அந்த இடத்துல நாம் போய் சிலருக்கு என்ன பாராட்டணுமா? இரக்கம் பாராட்டணுமா? என்ன பாராட்டணுமா? இரக்கம். அதான் இந்த தெய்வ சுபாவத்தை கொடுத்தல். தெய்வ சுபாவம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமை தயவு, இதெல்லாம் யாருடைய சுபாவம்? தெய்வ சுபாவம். இந்த தெய்வ சுபாவத்தை கொண்டு போய் ஒரு மனிதன் மேல் என்ன செய்யணும்? பாராட்டணும். இந்த அன்பை வெளிப்படுத்தணும். இந்த இரக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை விடக்கூடாது. அவர்களை என்ன செய்யணுமா? பிடிக்கணுமா? பாத்தீங்களா? இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து என்ன செய்யணும்? இழுக்கணுமா அவங்களை. அதை எப்படி திங்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு 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 இந்த மேங்கனட் இருக்கு இல்லையா, ஒரு காந்தம். இந்த காந்தமும் ஒரு இரும்பு துண்டும், ஒரு காந்தமும் இரும்பு துண்டும் கொண்டு போய் இந்த இரும்பினிடத்தில் இப்படி கொண்டு போய் காட்டுனா, இந்த இரும்பு அதை என்ன செய்ய, இந்த காந்தம் அதை என்ன செய்திடும்? ஈர்த்தெடுக்கும். அதுபோன்று அதுக்கு ஏதாவது பிரயாசப்படுங்க. அதுக்காக அழுங்க, கண்ணீர் வடிங்க, ஜெபிங்க, உபவாசிங்க. அதுக்காக உங்கள் கால்களை தீவிரப்படுத்துங்கள், ஓடுங்க. அதுக்காக உங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணுங்கள். ஏதாவது செய்யுங்க. என்ன வேணாலும் செய்யலாம். கர்ப்ப வேதனைப்படுகிறதை சொல்லுகிறேன். எதுக்காக இதை செய்யணும்னா, நான் இதை செய்யாவிட்டால் எங்க போயிருவாங்க? அதுக்குத்தான் நம்மளை இந்த வருஷத்துல கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறது. இந்த ஆண்டுக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தது அதுக்காகத்தான். சிலருக்கு என்ன காட்டணும்? இரக்கத்தை வெளிப்படுத்தி அவர்களை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு அவனை என்ன செய்யணுமா? ரட்சிக்கணுமா? இது ஒரு நிலை. இது பொதுவான மக்களை ஆதாயப்படுத்த வேண்டிய. ரெண்டாவது யாரை இழுக்கணும் அப்படின்னு கேட்டா, சோத்திரம் ஆமென், யாக்கோபனுடைய நிருப புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம், சோத்திரம் அதனுடைய 19 படிங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன், பாத்தீங்களா? சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து அவன் செய்த திரளான பாவங்களை மூடுவான் என்று என்ன செய்ய கடவன்? இரண்டாவது இந்த நாலேஜ் நமக்கு வேணும். ஒன்று, பொதுவாய் காமனாக பெரும் திரள் கூட்டம் பாதாளத்திற்கு போகிறது என்று இயேசுவை அறியாமல் இருந்தவர்கள், இயேசுவை அறியாமல் வாழுகின்றவர்கள், அவர்கள் பக்கமாய் நாம் போய் எப்படியாகலும் அவரை இழுத்து என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த சபைக்கு இன்னொரு பேருண்டு, ஆடுகள். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளும். இந்த ஆடு குறைந்தபட்சம் 6 மாசத்துக்கு ஒரு முறை, எத்தனை சரி நம்ம ஒன்னங்களும் போடுவோம், 2-3 வேண்டாம். ஆடுகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதானே விஷயம். நம்ம ஆடு ஆவல் இல்லையா? இன்னும் ஆடுகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது பிபிஎஸ் வந்தாதான் இன்னே ஆடுகளே. அப்ப நம்ம எல்லாரும் யாரு? இந்த ஆடுகளுக்கு இப்போ ஒரு எண்ணம் என்னன்னா, மேய்ப்பன் குட்டி இடட்டும். நம்ம பார்த்துட்டு இருப்போம். மேய்ப்பன் என்ன இடட்டும்? மேய்ப்பன் குட்டிகிட்ட சரித்திரம் உண்டா? இப்ப ஆடுகள் எல்லாம் சேர்ந்து யாரை பார்த்துட்டு இருக்காங்க? இவர் என்ன செய்யறாரு, இவர் எங்க போறாரு, இவர் எங்க வரார். அவியலுக்கு மேய்த்தல்.
அவங்களுக்கு வேலை என்னது? ஆடுகளுக்கு வேலை என்னது? பெருக்குதல். ஆடுகளுக்கு வேலை என்னது? அப்போ இந்த 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 ஆத்தும ஆதாய பணியில் ஒன்று, பொதுவான மக்களை இழுத்து ரட்சிக்கணும். 2, நேற்றைக்கு நம்மோடு ஆராதித்திருப்பாங்க, போன ஆண்டில் ஆராதித்திருப்பாங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் விலகி போய் எங்கேயாவது ஆவிக்குரிய சபையில் இருந்தால் போட்டும் பரவாயில்லை. பின்மாற்றக்காரர்கள் என்று ஒரு கூட்டம் உண்டு சபையில். என்ன கூட்டம்? அவங்களை அங்கே யாக்கோபு சொல்றது பாருங்கள். மார்க்கத்தை விட்டவன் என்ன செய்து போனான்? தப்பி போன ஆடு. என்ன ஆடு? தப்பி போனவர்கள். சொல்லும் அல்லேலூயா. இன்னைக்கு தானே நீங்க எழுப்பி ஆமென் சோத்திரம் கொஞ்சம் உங்க மனநிலையை கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் பண்ணுனா, இன்னைக்கு தானே தப்பி போன மார்க்கத்தில் கிடக்கிற ஆடுகளை எல்லாம் என்ன செய்யலாம்? ஹலோ, இங்க இருக்கிறீங்களா? எல்லாரும் இங்கே தானே இருக்கிறீங்க? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கேட்கணும், இப்ப கேட்கணும். ஒரு ஆத்மாவை கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆண்டவர் உங்க நினைவுக்கு கொண்டு வருவார். நேர அங்க போனோம். போய் என்ன செஞ்சாலும் நான் உங்களை விட மாட்டேன். பிடிச்சபடியோட என்ன செய்யணும்? என்ன வசனம் என்ன சொல்லுது? தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறான். எதிலிருந்து காப்பாற்றுகிறான்? இது சாதாரண மரணம் அல்ல. இது அக்னியும் கந்தகமும் எரிகின்ற, அக்னி கந்தகம் எரிகின்ற 2ஆம் மரணம். ஆத்தும சேதத்துக்குள், ஆத்தும தண்டனைக்குட்படுகின்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிற இந்த ஆடுகள். ஆமென், மகிழ்ச்சியோட அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம்? ஆமென். இந்த வருஷத்தில் நான் கர்த்தருக்கு என்ன செய்ய போகின்றேன்? எதை செய்தால் கர்த்தர் சந்தோஷமா இருப்பார்? எதை கொடுத்தால் ஆண்டவர் சந்தோஷமா இருப்பார்? அப்படி என்று கேட்டால், ஒரு ஸ்திரீயின் அந்த பிரசவத்தில், அதாவது அதை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் நம்ம படிக்கும்போது ஆமென் பாருங்கள், யோவான் சுவிசேஷத்தில் அழகாக அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆமென். 16ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். ஒரு பிள்ளை பெற்றவுடன் ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை அவள் என்ன செய்யாள்? நினையாள். அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. அப்போ ஒரு ஆத்தும ஆமென் ஆதாயம் என்று சொன்னால், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் எந்த காலம்? துக்கத்தின் காலம், வேதனையின் காலம். அதாவது ஜபத்தில் பாரத்தோட, ஆண்டவரே அந்த ஆத்துமாவை தாங்கப்பா, அந்த குடும்பத்தை தாங்கப்பா, அந்த ஜனத்தை தாங்கப்பா, அந்த பிள்ளையை தாங்கப்பா, அந்த மகனை தாங்கப்பா, அந்த மகளை தாங்கப்பா என்று இந்த பிரசவ வேதனைப்பட்டு எடுக்கின்ற ஒரு முயற்சியும், அதே நேரம் தனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பிறகு அவள் அந்த உபத்திரவத்தை நினையாள். ஏன்னா பூமியில் ஒரு மனுஷன் பிறந்து விட்டான். அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை பார்க்கல ஒரு பெரிய சந்தோஷம் இல்லவே. அவ்வளோ வேதனை, துடியா துடிச்சிட்டு கிடப்பாங்க இல்லையா? துடியா துடிச்சிட்டு கிடக்கும் போது, வேதனையில் கிடக்கும் போது இந்த நர்சஸ் கையில் தூக்கி இப்படி காமிச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, உங்களுக்கு ஆமீன் சோத்திரம் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, இப்படி காட்டி கொடுக்கும் போது அவளுடைய உபத்திரவத்தை மொத்தம் அவள் என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லேலூயா. அப்ப சபையின் பெரிய பெரும் மாபெரும் சந்தோஷம் அப்படி என்று சொல்லுகிறது வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் அல்லேலூயா. மாபெரும் பெரிய காரியம் சந்தோஷம் அப்படி என்று சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் நீங்க இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில கேட்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இன்றைக்கே ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்த உதவி செய்யணும்னு ஒரு நிமிஷம் கண்ண மூடி கைகளை உயர்த்தி கேட்டு பாருங்க. நீங்க உங்க டைரியில் எழுதின ஆத்மாவை கேளுங்க. ஒரு நிமிஷம் நல்ல கைகளை உயர்த்தி கேளுங்க. எங்களை விட்டு தப்பி போன நிறைய பேர் உண்டு ஆண்டவரே, எங்களை விட்டு தூரப்பட்டு போனவர்கள் அநேகர் உண்டு ஆண்டவரே. அவர்கள் எங்களுக்கு தேவை. ஆமீன். என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக, ஆமீன், பூமியின் எல்லைகளை சொந்தமாக நான் தருவேன் என்று சொன்னாரே. இவ்வளவுதானா? இவ்வளவுதானா வாஞ்ச? இவ்வளவுதானா ஆத்துமா வாஞ்ச? பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை சேர்க்கணும் என்பது இவ்வளவுதானா உங்களுடைய வாஞ்சை? கதறி கேளுங்க. இயேசுவே அப்பான்னு கூப்பிடுங்க. நல்ல வாய்களை திறந்து, இயேசுவே தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதையா, தேசம் ஆபத்துக்குள் விழுந்து கிடக்கிறது,
ஜனம் இறங்கி போய்கொண்டிருக்கிறது. நித்திய நரகத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே, அவர்கள் காப்பாற்றப்படுவதற்காக ஆமீன். பொதுவாக தேவனை அறியாமல் நரகத்துக்கு போகின்ற, அதுபோல சத்தியத்தை விட்டு வழி விலகி தப்பி போய் ஆமீன் தப்பி போன மார்க்கத்தில் போகின்றவனை இந்த மத்தியான வேளையிலே நாங்கள் அவர்களை ஒரு கர்ப்ப வேதனையோடு கூட சாதாரணமாய் ஜெபிக்க கூடாது, ஒரு பிரசவ வேதனையோடு கூட கண்டிப்பாய் அவர்களை நான் ஈன்றெடுப்பேன். அவர்கள் சபைக்கு வருவார்கள், ஆண்டவருக்குள் வருவார்கள். அது உங்க கணவராக இருக்கலாம், அது உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், ஆமீன், உங்க குடும்பத்தாரா இருக்கலாம், இந்த சமூகத்தின் பிள்ளைகளா இருக்கலாம். இன்னைக்கு கேட்கணும், 91ஆம் வருஷம் வித்தியாசமாய் மாறணும், ஆத்துமாக்குள் நீ பெருக்கமாய் மாறணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி களி கூறுதலோடு, ஒரு ஆத்தும பாரத்தோடு, நல்ல விடுதலையோடு, நல்ல மகிழ்ச்சியோடு, ஆண்டவரே அது எங்களுக்கு தேவைப்பா, அது எங்களுக்கு நடந்து ஆகணும், அது எங்களுக்கு நடந்து ஆகணும் ஐயா, அது எங்களுக்கு நடந்து ஆகணும். இயேசுவே, 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 இந்த மாதத்துல ஆமீன் நான் ஒரு கனி கொடுக்கணும், இந்த வருஷத்துல நான் கனி கொடுக்கணும். உடமனா ரகதனா சந்தரகதனா, ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்கு தருவீராக, ஒரு ஆத்துமாவை எங்களுக்கு தருவீராக. ஆயிரமாயிரமே நரக வழி போகின்றாரே, ஆயிரம் ஆயிரமே நரக வழி போகின்றாரே, ஆணீரையர் நாமல் யாருண்டு மீட்க, ஆண்டவரே இறங்கும்.
செய்ய போகின்றேன், என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டால், ஒன்று, ஒரு ஆத்துமாவுக்காக என்ன செய்யுங்கள். நீங்க தான் சொல்லணும், இன்னும் சத்தமா சொல்லணும். கர்ப்ப வேதனைப்படுங்கள். அது உபவாசமோ, அது கண்ணீரோ, அது அழுகையோ, அது உங்க பணத்தை செலவாக்குறதோ, அது உங்க கால்களை தீவிரப்படுத்துகிறதோ, எதையோ ஒன்றை செய்து 2 நோக்கத்தோடு. ஒன்று, பொதுவாக கிறிஸ்துவை அறியாமல் நரக பாதாளத்துக்கு போகிறவர்களும், 2, இந்த நல்ல மார்க்கத்தை விட்டு தப்பி போய் நரகத்துக்கு போகிறவர்களையும் எப்படியாகிலும் இழுத்து எங்க கொண்டு வாருங்கள், கிறிஸ்துவுக்குள் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அதற்காக கொஞ்சம் என்ன செய்யுங்கள், பிரசவ வேதனைப்படுங்கள், பிரயாசப்படுங்கள். 2, இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகின்றோம். கலாத்தியர் நிருப புஸ்தகத்தில் தான் வாங்க சோத்திரம். 2வதாக சோத்திரம், அதனுடைய 5ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினால் நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன செய்யும். 2, இந்த வருஷத்தில் இந்த 90வது ஆண்டை காண செய்தாரே, ஒரு புதிய ஒரு ஆண்டுக்குள் என்னை காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் உதவினாரே. இந்த வருஷத்தில் நான் கர்த்தருக்கு என்ன செய்ய போகின்றேன், என்ன செய்ய போகின்றேன் என்று கேட்டால், 2வது, அன்பினால் ஊழியம் செய்யுங்கள். சொல்லுங்க பாப்போம். ஊழியம் நிறைய நம்ம செய்தோம், பயனற்று போகிறது. எந்த மெட்டீரியல் நம்மிடத்துல இல்லை. இந்த 4 எழுத்துள்ள ஒரு சாதனம் ஒன்று இல்லை, இல்லைன்னா தமிழ்ல 3 எழுத்து இல்லையா. இந்த 3 எழுத்துள்ள சாதனை நம்மகிட்ட இல்லாத ஒரே ஒரு, என்னை நான் எப்படி நேசிக்கின்றேனோ அப்படியே நான் என்ன செய்யணும், புறனை நேசிக்கணும். அதுக்கு பேர் தான் சிநேகம். இது நிறைய நேரம் நிறைய பேருக்கு விளங்குவதில்லை. நிறைய நேரம் நிறைய பேருக்கு என்ன செய்வதில்லை, விளங்குவதில்லை. அதாவது ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், அன்பு அப்படி என்று சொல்லுகிறது காய்ச்சல் வருகிறது போல அப்படின்னு சொன்னார். அப்படின்னா புரியலன்னு சொன்னா, அப்போ திரும்ப அவர் என்ன சொன்னார்னு சொன்னா, ஒரு நல்ல ஆரோக்கியம் உள்ள மனிதனுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை காய்ச்சல் வருமா? எத்தனை ஒரு முறை? வருஷத்துக்கு ஒரு முறை காய்ச்சல் வருமா? வருஷத்துக்கு ஒரு முறை காய்ச்சல் வருதா? வருதுன்னா ஆரோக்கியம் உண்டுன்னு அர்த்தமா? சயின்ஸ் என்ன கல்லறியது? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுபோல சிலருக்கு சிநேகம் வருதா? எப்போ? வருஷத்துக்கு ஒரு முறை. அதாவது பக்கத்தில் இருக்க நல்ல பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு தான் போங்க. அடுத்த சண்டே வரும்போது இவங்களுக்கு என்னன்னு மனசிலாகாது. போன வாரம் நான் தான் வலிய பிடிச்சு என்ன சொன்னேன், பிரைஸ் தி லார்ட் சொன்னது. இந்த வாரம் சோதரன் நான் தானே என்ன செய்யறேன், அவங்க சும்மாலும் கூட பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஏன்னா இது இனி என்னைக்கு வரும்னு சொன்னா, இனி அடுத்த வருஷம் வரும். நான் உங்களை எல்லாம் சொன்னது. பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரும் சங்கடப்படலாம். ஆமென். அன்பினால் சேவை செய்யணுமா, அன்பினால் ஊழியம் செய்யணுமா? எதனால? அன்பினால். அதாவது எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னை உங்களையும் சுயாதீனத்திற்கு அழைத்தார். சுயாதீனம் என்னது? விடுதலை. சுயாதீனம் என்னது? விடுதலை. இந்த விடுதலையை தயவு செய்து மாம்ச பிரகாரமாய் உபயோகப்படுத்தாதீங்க. இந்த சுயாதீனத்தை, இந்த விடுதலையை எதுல காட்டிடாதீங்க. நான் இந்த விடுதலையை பெற்றேன் என்று சொல்லிட்டு நான் அவனிடத்தில் என்னுடைய கர்வத்தையோ, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய தாளந்துகளையோ, மற்ற ஏதோ ஒன்று, அத மாம்சத்தை தூக்கி தலை தூக்கி, நீ இப்ப வந்தா நீ சுமாரு அந்த மாம்சத்தை தூக்கி காட்டிட்டீங்கன்னா நடக்காது. அந்த மாம்சத்தை நாம் விடுதலை பெற்று வந்தா உண்மைதான்.
அந்த விடுதலை பெற்றேன் என்கின்ற நினைவில் என்னுடைய மாம்சத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு நான் எதை வெளிப்படுத்தணும்? ஸ்நேகத்தை. எதை காட்டி கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணுமா? அல்லேலூயா. அதனால கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு இல்லை, ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லணும். நீதிமான் தயவாய் என்னை குட்டி கடிந்து கொள்ளுதல் உண்டு. அதாவது உண்மையை நேசிக்கிறவன் என்ன செய்வானா? கடிந்து கொள்ளுதல் அதுல உண்டு. அப்ப வெறும் சிரிப்பு மாத்திரம் என்று தயவு செய்து நினைக்க கூடாது. ஸ்நேகம் அப்படி என்பது ஸ்மைல் அல்ல. அல்லேலூயா. லவ் என்பது என்னதல்ல, வெறும் சிரிப்பு மாத்திரம் அல்ல. அதற்குள் தியாகம் இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்கு? தியாகம் இருக்கிறது. சுயாதீனத்தை ஆமென் மாம்சத்துக்கு ஏதுவாக காட்டி கொடுக்காமல் அதுல இருக்கிற அந்த தியாகத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தியாக ஜீவியம். உண்மையான சிநேகம் என்றால் என்னது? அந்த அன்பின் அடையாளமே தியாகம்தான். ஒரு நியாயசாஸ்திரி ஆண்டவரிடத்தில் வந்தான் இல்லையா? ஒரு நியாயசாஸ்திரி கர்த்தரிடத்தில் வந்தான். ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ வந்து கற்பனைகளை கட்டளைகளை எல்லாம் என்ன செய்? கைக்கொள். கற்பனை கட்டளைகளை கைக்கொள். அப்ப அவன் சொன்னான், ஐயோ இதெல்லாம் சண்டே ஸ்கூல்ல இருந்தே நான் படிச்சு முடிச்ச பாடம், இதெல்லாம் நான் அன்னைக்கு வேற எண்ணங்கள் வழி உண்டைக்கு சொல்லும். உடனே ஆண்டவர் சொன்னார், உன்னை நேசிப்பது போல் புறனை நேசி. இப்போ இந்த சப்ஜெக்ட் அவனுக்கு விளங்கல. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு ஆமீன் இருதயத்தோடு எல்லாம் ஆராதிக்கணும் என்பது இதெல்லாம் எனக்கு அப்பவே தெரியும். வேற ஏதாகலும் தடை உண்டா அப்படி என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், உன்னை நீ நேசிக்கிறது போல் புறனையும் நேசி. அப்ப இந்த நியாயசாஸ்திரி என்று சொன்னா சகல காரியங்களை கற்று தேர்ந்தவன். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நல்ல மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மனுஷன் உடனே கேட்கிறான், எனக்கு பிறன் யார்? எனக்கு பிறன் யார்? எடுத்துட்டீங்களா? லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் இல்லையா? 10 தானா? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசிக்கிறது என்ன என்றான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நீ என்ன செய்? சோத்திரம். அல்லேலூயா. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்பொழுது பிழைப்பாய் என்றான். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை பார்த்து, எனக்கு பிறன் யார்? பார்த்தீங்களா? இது தெரிந்திருந்தும் இவனுக்கு இப்பொழுது இவனுடைய பிறன் யார் என்று இவனுக்கு. இப்ப நமக்கு வந்து சில நேரத்தில் இந்த சிநேகம் என்கின்றதான ஒன்றை கொடுப்பதற்கு இதை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்யல தெரியல. எனக்கு பிறன் யார்? என்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும்னு தெரிகிறது. ஆனால் யார் எனக்கு பிறன், எப்படி அவனை நேசிக்க வேண்டும் என்று தெரியல. அதனாலேயாக்கும் கர்த்தருக்காக எதுவும் செய்ய முடியல. அல்லேலூயா. இப்போ உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? ஒரு மனுஷன் எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, பார்த்தீங்களா, அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து
அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். தான் புறப்படும் போது 2 பணம் எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏராகலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா. உன்னை நீ நேசிக்கிறது போல் பிறனை நேசி என்று சொன்னவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், எனக்கு பிறன். அல்லேலூயா. இப்போ இதுவரைக்கும் புரியலைன்னா இன்னைக்கு புரியணும். ஏனென்றால் நல்ல கர்த்தருடைய சேவைக்காக அழைக்கப்பட்டவர்களுக்கு பேராக யாரு? ஆசாரியர்கள் இல்லையா? ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலொழிய இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஒருவனும். ஏன் ஆரோனுடைய அழைப்பு என்னது? ஆசாரிய அழைப்பு. ஆரோனுடைய அழைப்பு என்னது? ஆசாரிய அழைப்பு இல்லையா? ஆசாரிய சேவை செய்வதற்காக ஆரோனை போல் இப்ப ஆரோனை போல அழைக்கப்பட்டவர்களுடைய பார்வை தன்னை நேசித்தது போல பிறனை என்ன செய்ய முடியலையா? கண்டான். கண்டபோது பார்வையில் ஒரு விசேஷமும் இல்லை. நீங்க யாரு? நீங்க ஆரோனா, லேவியனா, சமாரியனா? எனக்கு சொல்லண்டா, நீங்க தீர்மானிச்சா போதும். அல்லேலூயா. அழைப்பெல்லாம் இருக்கு. ஆனா தன்னை பார்த்தது போல் அவனை என்ன செய்ய முடியவில்லை? தன்னை நேசித்தது போல் அவனை என்ன செய்ய முடியவில்லை? நேசிக்க முடியல. அன்பில்லாத ஒரு காரணத்தையாக சொல்றேன், சிநேகம் வரவில்லை. என்ன வரல? அன்பு செயல்படவில்லை. சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்த அந்த சுயாதீனத்தை மாம்ச பிரகாரமாய் உபயோகப்படுத்தி விட்டாங்க. எதன் பிரகாரம்? மாம்சம்னா அதை அப்படியே கல்லாக்கிட்டு. இதுல விசேஷம் என்ன சொல்லி தரட்டா? இவன் நேர எங்க போறான் இந்த ஆசாரியன்? சொல்லுங்க. எருசலேமுக்கு. ஏன்னா இவனுக்கு வேலை எங்க? ஆலயத்தில் வேலை. இந்த இவை ஆசாரியன் கண்டவன் எங்கிருந்து வருகிறான்? எருசலேமில் இருந்து வருகிறான். இவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி தெரியும்னா, இவனும் எருசலேமுக்கு வந்தது என்னது தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு காளைக்குட்டியோ குடிச்சு பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் எருசலேமுக்கு அல்லாத வர வேண்டிய அவசியம். அல்லேலூயா. இந்த ஆசாரியனுடைய கையில் கொடுத்து பாவ நிவர்த்தி இவன் அடிக்கடி இவன் பார்த்திருக்கிறான். பார்த்து கண்டு பக்கமாய் லேவியன் வருகிறான். லேவியன் யாரு? லேவியன் உரிக்கிற வேலையும் சந்தா வெட்டுற வேலையும் விறகு வெட்டுற வேலையும் தண்ணி வெட்டுற வேலையெல்லாம் யாருக்கு வேலை? அவங்களை யாருன்னு சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு புரியணுமைக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர். இவிய மூத்த பாஸ்டர், இவிய யாரு? அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்டுக்கு தெரியும் இது யாரு விழுந்து கிடக்கிறதுன்னு. ஆனால் இந்த எருசலேமில் பார்த்து பழகின இவனிடத்தில், தான் முகம் கண்டு பார்த்து பழகின இவனிடத்தில் எது மாத்திரம் வெளிப்படவில்லை? அன்பு மட்டும் வெளிப்படவில்லை. சிநேகம் இல்லை அவனிடத்தில். சிநேகம் இல்லை. அவன் எப்படி போனாலும் போட்டு பரவாயில்லை, எக்கேடு கட்டாலும். இன்றைய ஒரு அவல நிலையை சொல்றேன். ஆமென். இன்றைய ஒரு வேதனையான சூழ்நிலை. அந்த மனுஷனுடைய நிலைமை பாருங்க. இப்ப 3வது யார் வர்றது? சமாரியன். இது யாரு சமாரியன்? இயேசு இல்லைன்னு சமாரியன் தான். இயேசு யூதன். இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தவர்? யூதா கோத்திரம். நம்ம இப்படி நமக்கு இந்த இதுக்குள்ள நிறைய இப்படி தவறான காரியங்கள் எல்லாம் சொல்லி மனசிலாக்கி ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம சொன்னாலும் பரவாயில்ல. அது ஒரு சமாரியன், புறஜாதியன் அப்படி சொல்லி பழகணும். சமாரியன் என்றால் என்ன? ஒரு சமாரியனும் யூதனும் யாதொரு விதத்தில் என்ன கலக்க மாட்டார்கள்? சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். ஆனா இவன் நியாயமா சிந்திக்கலாம், இவன் எருசலேமில் உள்ளவன், ஆனால் இவன் ஒரு யூதன். பைபிள் நான் சொல்லி தரேன். இந்த அடிபட்டு கிடக்கிறவன் இவன் எருசலேமில் இருந்து வந்தபடினால் இவனை நியாயமா யாருன்னு சொல்லலாம்? அந்த யூதனுடைய யூதனா இருந்தவன் தான் ஆசாரியன். அவனை போல இருந்தவன் தான் இந்த லேவியனும். அல்லேலூயா. ஒரே
ஆமீன் சர்க்கிள்ல உள்ள இவர்களுக்கு ஆமீன் யாதொரு பாசமோ யாதொரு இரக்க குணமோ யாதொரு அன்பின் தன்மையோ இல்லாத போது இவன் பலி செலுத்த போறவன் இல்லை. ஏன்னா சமாரியனுக்கு வந்து எங்க நுழைய முடியாது, எருசலேமுக்குள் நுழைய முடியாது. அதவா தப்பி தவறி யூதர்கள் சமாரியனுடைய பட்டணத்துல கால் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா, இப்ப பாருங்க, இது வந்து ஆமீன் சமாரிய எல்லை, இது யூத எல்லைன்னா இவன் இந்த சமாரிய வழியா வந்து இந்த யூத எல்லையில இப்படி குதிச்சுட்டு செருப்ப கலத்தி இந்த பக்கத்துல என்ன செய்யணுமா, தூசியை தட்டி போட்டுதான் போட்டு போவானா யூதன். சமாரியனுடைய யாதொரு அசுசி எங்க வரக்கூடாது அப்படி நினைக்கிறவனாக யூதன். அப்ப யாதொரு விதத்திலும் சமாரியனுக்கு எங்க போக வாய்ப்பு இல்லை, எருசலேமுக்குள்ள. ஆனா அவனுக்கு சிநேகத்தை பாருங்க, அன்பை பாருங்க. இந்த ஆசாரியனுடைய கண்ணில் காணாதது, இந்த லேவியனுடைய கண்ணில் காணாதது, வித்தியாசமாய் கண்டது 5 பார்வை இல்லையா? எத்தனை பார்வை? 5 பார்வை. அதாவது சோதரம் 1, இவன் எங்க இருந்தான், எருசலேமில் இருந்து எங்க போகிறான்? இந்த சமாரியனுடைய பார்வையில தெரியுது பாருங்க, இவன் எருசலேமில் இருந்து எங்க போகிறான், எரிகோக்கு போகிறான். 1வது பார்வை. 2 வசனம் வரலையோ? 2 அவன் எங்கே பிடிபட்டவன், கள்ளர் கையில் அகப்பட்டவன். 3 வஸ்திரம் இல்லாதவன். 4 காயப்பட்டவன். 5 குற்றுயிராக்கப்பட்டவன். பாத்தீங்களா எத்தனை? அதாவது இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஒரு ஆசாரியனா, நீங்க ஒரு லேவியனா, நீங்க ஒரு சமாரியனா? தேசத்தில் கிடக்கிற ஆத்துமா உங்க கண்ணில் எப்படி தெரியுது? உங்களுடைய சிநேகத்தின் அளவுகோல் என்ன? உங்கள் சிநேகத்தின் அளவுகோல் என்ன? என்ன நினைக்கிறீங்க? புருஷன் தான் பரவாயில்லை போட்டு நரகத்துக்கு, பிள்ளை தான் பரவாயில்லை போட்டு எக்கேடு கட்டும். என்ன கண்ணில் என்ன செய்யல? இன்னும் இவர் வந்து எங்கேயாவது போறாரு, எரிகோவுக்காக போறாரு, பாதாளத்துக்காக போறாருன்னு இது வரைக்கும் கண்ணில் தெரியல. 2 இவர் எங்க அகப்பட்டிருக்கிறார், கள்ளன். கள்ளன் யாரு? யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகின்ற கள்ளன் சாத்தான். ஐயோ, என் வீட்டுக்காரர் யாருடைய கைவசம் பிடிக்கப்பட்டிருக்கிறார், என் பிள்ளை யாருடைய கைவசம், என் தேசம் யாருடைய கைவசம், கள்ளர் கையில். யாருடைய கைவசம்? உங்கள் பார்வை எப்படி பார்க்கப்படுகின்றது? கள்ளர் கையிலா? கள்ளர் கையில் பிடிக்கப்பட்ட ஒரு நபர் என்று காணுகிறீர்களா? பரவாயில்லை. ஒரு ஆசாரிய பார்வையா, ஒரு லேவிய பார்வையா? ஆனால் இந்த பாவப்பட்ட மனுஷனை பாருங்க, இந்த சமாரியன் தான் வேறு ஏதோ ஒரு அவன் வழியாய் பயணப்பட்டு போகின்றவன், தான் ஒரு கழுதையின் மேல் வேறு எங்கேயோ பயணப்பட்டு போகின்ற போக்கில் அந்த 2 எருசலேமில் பணிவிடை செய்த இந்த ஆத்துமாவுக்கு சேவை செய்த இவர்களுடைய கண்ணில் காணாத விசேஷங்கள் யாருடைய கண்ணில் தெரியுது? இந்த சமாரியனுடைய கண்ணில் தெரியுது. ஐயோ, இவன் ஒரு பெரிய பிரச்சனைக்குள் அகப்பட்டிருக்கிறான், இவன் கள்ளர் கையில் அகப்பட்டிருக்கிறான். 3 அவனிடத்தில் என்ன இல்லை? ஐயோ, இவன் நிர்வாணி. இவன் யாரா கிடக்கிறான்? நிர்வாணி அல்லவா? இவன் நிர்வாணியை கிடக்கிறான். 4 முழுசா சரீரம் மொத்தம் ரத்தம். சட்டையை கலட்டும் போது கலட்டல, ஒரு அடி கொடுத்தாங்க, கையிலிருந்து ரத்தம். பொருட்களை எல்லாம் பறிக்கும் போது இப்படி மொத்தத்தில் இவனுடைய மொத்த உடம்பு உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை என்ன பட்டிருக்கிறது? காயம், இரத்த காயங்கள், காயப்பட்டிருக்கிறது. ஆசாரியனுடைய கண்டத ரத்தத்தை காணல. 5 வென்டிலேட்டர்ல கிடக்கிறது போல. இப்பவா அடுத்த நிமிஷமா, இப்பவா அடுத்த நிமிஷமா தான் சாகிறதனுடைய சாவு மூச்சுகள், இப்படி சொல்லுவோம் இல்லையா, சாவு மூச்சு, இறுதி மூச்சு. இதுக்கு பேராக என்னது? குற்றுயிர். தேசத்தை கொஞ்சம் கவனிக்கணும். 91 வருஷத்தில் வந்திருக்கிறோம். நாம் மட்டுமல்ல ஆத்துமாக்கள், நாம் மட்டுமல்ல ஜனங்கள், நாம் மட்டுமல்ல நித்தியத்துக்கு போக வேண்டியவர்கள், நாம் மாத்திரமல்ல. உங்கள் முகப்பார்வை, உங்கள் பார்வை எத்தன்மை உள்ளதா இருக்கின்றது?
சபையை கொஞ்சம் கவனிக்கணும், சபையை கொஞ்சம் கவனிக்கணும். அதனால் இந்த 91வது வருஷத்திலும் என் நிமித்தமாய் ஏன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் எங்க போயிடக்கூடாது? சத்திரம் காலியா கிடக்குது, சத்திரத்தில் இடம் இன்னும் நிறைய கிடக்குது, சத்திரத்தார்களுக்கு வேலை இன்னும் ஆமென் கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம சத்திரத்தில் நிறைய பேரை கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதனால் எந்த ஆயுதத்தை கையில எடுங்க என்று சொன்னால் அன்பு. எந்த ஆயுதம்? அன்பு. அன்பு சகலத்தையும், அன்பு சகலத்தையும், அன்புக்கு அன்பு தன்னை, அன்புண்டுன்னா எல்லாம் உண்டு. அன்பு இல்லைன்னா வம்பு மட்டும்தான் உண்டு, மாம்சம் மட்டும்தான் செயல்படும். அன்புண்டுன்னா அன்பு எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் செய்யும். ஐயோ நான் இப்ப போய், ஐயோ நான் இப்ப போக வேண்டிய இல்லை இல்லை, எனக்கு அவன் மேல் என்ன உண்டு? சிநேகம் உண்டென்று தன் சுய வாகனத்தை விட்டு அவன் இறங்கினான். இல்லையா? சுய வாகனத்தை விட்டு இறங்கினான் கீழே. அவனை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சு இவன் கைவசமாய் இருந்த எண்ணெயையும் திராட்சரசத்தை எடுத்து அவன் காயங்களில் வார்த்து, இல்லையா, வார்த்து காயங்களை கட்டி அவனை அப்படியே கஷ்டத்தோடு தூக்கி தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவனை எங்கே கொண்டு வந்தானா? ஹலோ, எங்க கொண்டு வந்தானா? சத்திரத்தில் கொண்டு வந்தானா. கொண்டு வந்து சத்திரத்தாருடைய கையில ஆமென் ஒப்பு கொடுத்துட்டு சொல்றார், ஐயா இவனுக்கு ஆமென் இயேசுவையும் இவனுக்கு பரிசுத்த ஆவியையும் கொடும் ஐயா, இவனுக்கு இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் கொடும். மற்றபடி இன்னும் ஏதாவது உண்டுன்னா நான் மற்றதெல்லாம் என்ன செய்யறேன்? பார்த்து கொள்றேன். அவனை கூட்டிட்டு போறதும் கொண்டு விடுறதும் அவனை தேடுறதும் விசாரிக்கிறது எல்லாம் ஐயா அப்படி என்று சொல்லிட்டு இந்த சத்திரத்துக்குள் இந்த 91ஆம் வருஷத்தில் சிலரை கொண்டு வந்து சேர்க்கணும். அது எதனால் சாதிக்கும், எதனால் சாதிக்காது என்று கேட்டால், அன்பிருந்தால் சாதிக்கும், அன்பில்லை என்றால் இந்த ஊழியம் சாத்தியமே இல்லை. அல்லேலூயா. அப்ப அன்பென்றால் என்னது? தியாக ஜீவிதம். சொல்லு பாப்போம், அன்பென்றால் என்னது? தியாக ஜீவியம். சில நேர செலவிடுதல்கள், சில பண செலவிடுதல்கள், ஆமீன், சில பிரயாசங்கள். அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுத்து அவனுக்கு உடனே புரிஞ்சிச்சு, எனக்கு பிறன். இப்ப கேட்கிறாரு, இந்த 3 பேரில் அவனுக்கு பிறன். உடனே அவன் சொன்ன, அந்த சமாரியனே. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீயும் போய் அந்தபடியே செய். உனக்கு சிநேகம் இருக்காப்பா, உனக்கு லவ் இருக்கா? உண்மையிலே ஆத்மார்த்தமாய் உங்கள் கணவர்களை நேசிக்கிறீர்களா? ஆத்மார்த்தமாய் உங்கள் மனைவிகளை நேசிக்கிறீர்களா? ஆத்மார்த்தமாய் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீர்களா? உண்மையான சிநேகம் தானா? அல்லேலூயா. அந்த சிநேகம்னா காலில் விழுந்தாகலும் கெஞ்சி அவரை எப்படியாகலும் ஜெபம் பண்ணி எடுத்து சத்திரத்தின் மேலே ஏற்றி. நான் கடந்த நாட்களில் ஒரு ஊழியர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதாவது ஒரு ஆள் காலம் சென்றதாய் நினைக்கிறேன். அவங்க எங்கள் கூட கொஞ்ச காலம் ஊழிய ஐக்கியத்தில் இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்புண்டு. எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை. பழைய ஆட்களுக்கு தெரியும், முத்தையா போலீஸ் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முத்தையா போலீஸ் அப்படின்னு ஒரு ஐயா, ரட்சிக்கப்பட்ட காவலர்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எங்க கூட ஊழியம் சேர்ந்து செய்தார் சில காலங்கள். அந்த ஐயா காலம் சென்று போனார். ஆபிரகாம் போலீஸ் என்று சொல்லிக்கொண்டு ஒரு போலீஸ்காரர் இருக்கிறார். அந்த ஆபிரகாம் போலீஸ் முதலாவது ரட்சிக்கப்பட்டார். அவர் உயிரோடு இருக்கிறார் இப்போதும். அவருடைய சபையில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் போன போது அங்கிருந்து கிடைத்த சாட்சி. அப்போ இந்த ஆபிரகாம் போலீஸ்காரர் ரட்சிக்கப்பட்ட தேவ அன்பை ருசித்ததுனால இந்த முத்தையா போலீஸ்காரர்கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னார். சுவிசேஷம் சொன்னா இவர் சம்மதிக்கல. இருந்தாலும் சொன்னாராம், சரி அப்படி என்ன நீ ரட்சிக்கப்படுத்தணும்னா நான் இருப்பேன், இருக்கிற இடத்துல இருந்து நீ என்ன தூக்கி உன் சைக்கிள்ல வச்சு என்ன உருட்டி என்ன அதாவது சைக்கிளை மிதிச்சு என்ன இறக்கி விடாம தேரையும் கல்லு முள்ளு எல்லாம் சேர்த்து உன் சபையில கொண்டு என்ன தூக்கி கொண்டு போய் நீ உட்கார வைக்க. தூக்கி கொண்டு உட்கார வச்சுட்டு உன் பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு என்ன மீண்டும் அது போல தூக்கி வச்சு வீட்டில் கொண்டு விடையதா இருந்தா நான் தயார். அப்ப ஆபிரகாம் போலீஸ் என்ன செய்தாராம் தெரியுமா?
முத்தையா போலீஸை போய் கட்டி பிடிச்சு தூக்குனாராம். தூக்கி சைக்கிளில் வச்சு அவன் லோடு உருட்டது போல உருட்டி 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 தேரியும் பள்ளம் எல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்த்தார்? சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. இந்த முத்தையா போலீஸை ஆண்டவர் அன்றைக்கு தொட்டார். அல்லேலூயா. அவராக்கும் இஎஸ் மணி என்று சொல்லி ஒரு ஆள் உண்டு இல்லையா, ஒரு தேவ மனிதர். இந்த தேவ மனிதரை சட்டையில் பிடிச்சு வச்சுட்டு ஒரு இடி கொடுத்து சாராய கடத்தில் இருந்து பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஆமென். இதன் மூலமாக இவரும் ஆண்டவரை அறியக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. சோதர் அல்லேலூயா. அது இஎஸ் மனிதர் பாஸ்டர் தானே சொன்ன சாட்சியாகும். என்ன முத்தையா போலீஸ் படிச்சு இடிச்ச இடி இன்னும் எனக்கு மறக்கல அப்படின்னு. அல்லேலூயா. எத்தனை பேரை தூக்கிட்டு வந்தீங்க சுய வாகனத்தில்? இன்னும் நம்ம கையில் இருப்போம் குறை நேரம் அப்படி. அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோட அல்லேலூயா. சரி, 90 வருஷம் போட்டோம். கர்த்தர் ஒரு புதிய வருஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். எதுக்கு? பிறனை நேசிக்க. எதுக்கு? ஆத்மார்த்தமாய் நேசிக்க. சும்மா இல்லை. எப்படி சொல்லு பாப்பா? எப்படி ஆத்மார்த்தமாய் நேசிக்கணும்? மனசாட்சி பிரகாரமாய் நேசிக்கணும். மற்றபடி இங்க கொண்டு வந்து மாம்சத்தை கொண்டு வந்து உபயோகப்படுத்தணும்னு வச்சுக்கிடுங்க. மாம்சத்தை காட்டிட்டு வாழ்ந்தா வசனம் சொல்லி தருகிறத பாருங்க. முடிக்கிறேன், உங்களுக்கு சமயாச்சு. சோத்திரம். ஆமென். 15வது வசனம் கலாத்தியர் நிருப புத்தகம் 5:16. இல்லம்மா 5:16. நீங்கள் கலாத்தியர் நிருப புஸ்தகம் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யுங்கள்? மாம்சத்தை தூக்கி காட்டினோம்னா நாமும் போக்கு மற்றவர்களும். ஆமென். ஏன்னா அன்பு காட்டலைன்னா நமக்கும் நித்தியத்துக்கு எங்க என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகின்றோம்? 2, அன்பினால் ஊழியம் செய்யுங்கள். சொல்லு பாப்பா, என்ன செய்யுங்கள்? இனி எனக்கு விளக்குக்கு நேரம் இல்லை, சமயம் ஆச்சு இல்லையா? ஆமேன். டைம் ஆனதுனால நான் முடிக்கிறேன். சோத்திரம். 7 காரியத்தை ஆமேன் படபடா சொல்லி தருகிறேன். ஆமேன். விளக்கி தரமாட்டேன், நீங்க படிங்க. ஆமேன். 1, அப்போ சொல்லுங்க பாப்பா. 1, கர்ப்ப வேதனைப்படுங்கள். 1, கர்ப்ப வேதனைப்படுங்கள். 2, அன்பினால் ஊழியம் செய்யுங்கள். 3, ஆமென். 26வது வசனம் படிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் தயவு செய்து கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் தயவு செய்து என்ன செய்யுங்க? இது ஒரு பெஸ்டான ஆமென் குணம். நல்ல சுபாவம் உடையவர்களாயிருங்கள். சரியா? ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் என்ன சுபாவத்தோடு இருக்கணும்? நல்ல சுபாவம். தயவு செய்து புகழ்ச்சியை என்ன செய்யக்கூடாது? விரும்பக்கூடாது. புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. நீங்க இப்போ ஆமென் ஓடுங்க, உழையுங்க, என்ன வேணும் செருப்பா தேய்ங்க, ஐயோ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை என்கிற மனசுல கூட தயவு செய்து நினைக்க கூடாது. சொன்னா சொல்லட்டும், சொல்லலைன்னா ஒரு ஃபீலிங்கும் வரக்கூடாது. ஃபீலிங்ஸ் ஆகுதுன்னா புகழ்ச்சியை விரும்புகிறீர்கள் அர்த்தம். என்னாலும் சொல்லாம விட்டுட்டாரு, என்னாலும் சொல்லாம விட்டுட்டாரு, என்னாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லாம போயிட்டாங்களே. சொல்லணும் இல்லையா? சொல்ல வேண்டியது நம்முடைய நன்றி மறக்க கூடாது இல்லையா? நன்றி உள்ளவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். நன்றி அறியாதவர்களா இருக்கவே கூடாது. இருந்தாலும் நாம ஒரு தேங்க்ஸை விரும்பக்கூடாது. நாம ஒரு இடத்தை என்ன செய்யக்கூடாது? தயவு செய்து விரும்பக்கூடாது. வீண் புகழ்ச்சியை தயவு செய்து விரும்பக்கூடாது. அதுபோல் தயவு செய்து ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தக்கூடாது. ஒருவரை ஒருவர் தயவு செய்து கோபப்படுத்தாதீர்கள். யார் மேலும் என்ன செய்யக்கூடாது? பாடட்டு, நல்லா பாடட்டு. சோத்திரங்க தாவே, அவனை இன்னும் பாட கிருபை, நல்ல துணி உடுக்கட்டு ஆண்டவரை, இன்னும் நல்ல துணியை. தயவு செய்து யார் மேல என்ன செய்யக்கூடாது? பொறாம வரக்கூடாது. நல்ல வீடு கட்டட்டும், நல்ல கார் வாங்கட்டும், எப்படி வேணாலும் போட்டோம், வழி தப்பி போக விடனா நல்லா இருக்கட்டும். நமக்கு அவங்க மேல என்ன வர்றது? பொறாம வருது. 3, 4, 6வது வசனம், 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை தயவு செய்து என்ன செய்யுங்கள்? அப்ப தெய்வம் தந்திருக்கிற இந்த புதிய வருஷத்தில் என்ன செய்யுங்கள் அப்படி என்று சொன்னால், கோபத்தின் ஆவியை குறைத்து சாந்தத்தின் ஆவியை என்ன செய்யுங்கள்?
அதிகரிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் இல்லையா? எண்ணுகத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் மேல் கோபம் வரக்கூடிய நிகழ்வுகள் வரும். அப்போ அந்த கோபத்தால் அவனை மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அதனால எந்த காரியத்தை செய்யுங்கள், ஒருவனை நற்சீர் பொருந்த பண்ண, நல்ல சீர் உண்டாக்கணும். அதாவது நம்முடைய உத்தரவாதங்கள் நல்ல சீர் பொருந்த பண்ணும்படியாக எதை உபயோகப்படுத்துங்கள்? சாந்தமுள்ளாவி. சரியா? சாந்தமுள்ளாவி. வேகமாய் சொல்லி போகிறேன். எத்தனை குறிப்பு சொன்னேன்? 4, 5. 5வது குறிப்பு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எந்த பிரமாணம்? அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படி என்று சொல்லுகிறது எது தெரியுமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமத்தல். சொன்னாங்க இல்லையா? என்ன ஐயா? செல்வராஜையாவா? செல்வராஜையாவும் சொர்ணம்மாவும். செல்வராஜையாவும் சொர்ணம்மாவும் சொன்ன கூட்டம் முடிஞ்சது. தின்னுதமோ தின்னலையோ நேரம் எங்க நிக்கணும்? அல்லேலூயா. இப்படி பாஸ்டர் சொன்னாங்க, முடியலையோ ஆச்சு. அப்ப அவங்களுடைய உள்ளத்தில் ஆசுவாசம் உண்டாகும். இதுக்கு பேராக என்னது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமத்தல். இப்படி மட்டும் நம்ம சபைகள் இருந்திருந்தா வேற காரியத்துக்கு போகணும். இடையே தெரியுமா உனக்கு அந்த ஆள் விழுந்தாராம்? அல்ல, விழுந்த ஆளை போய் தூக்கி விடணும்னு போற கூட்டம். நல்ல நோக்கத்தோடு நம்ம செயல்படணும். ஓ அப்படியா பாஸ்டர் சொன்னார், டைரியில உடனே எழுதி வைக்கணும், மறக்க கூடாது. வேற போனோம் சமயம் இப்படி பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, முடியல இல்லையா? தைரியமா இருங்க, நாங்க எல்லாம் உங்களுக்காக. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமைங்க. எப்போ நம்ம தோல்ல யார் இருக்கணும்? யாரோ ஒருவர் இருக்கணும் இல்லையா? வசனம் கலாத்தியரை விட்டு வெளியில போக கூடாதுன்னு நினைச்சேன், இருந்தாலும் ஒரு வசனம் காட்டித்தார. பிலிப்பியர் நிருபம் புஸ்தகம் சோத்திரம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சோத்திரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காய் உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினால். எங்க? அப்ப பவுலுடைய இருதயத்துக்குள்ள யாரை தரிச்சாராம்? பிலிப்பிய சபை விசுவாசிகள் எல்லாம் எங்க தரிக்கப்பட்டிருந்ததா? பவுலின் இருதயத்தில் இருந்தாங்களாம். உங்க இருதயத்தில் இருக்கணும். உங்க சபையில் உள்ள அத்தனை விசுவாசிகளும் இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் எங்க தூக்கி சுமைங்க? ஹார்ட்டுக்குள்ள தூக்கி வைங்க, இதயத்துக்குள்ள. தான் இப்ப என்ன சூழ்நிலை? அவர் ஜெயில கட்டப்பட்டு கிடக்கிறார். தான் ஜெயில கட்டப்பட்டு கிடந்தாலும் ஜெயிலுக்குள் இருந்தாலும் சபை விசுவாசிகளை எங்க தூக்கி வச்சிருக்கிறாரா? இருதயத்தில் தூக்கி வச்சிருந்தாரா? இதுக்கு பேராக என்னது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமத்தல். அப்ப எனி டைமும் நீங்க வேலையில நின்னாலும், நீங்க வேற எந்த காரியத்துல போனாலும், ஐயோ அவர் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அந்த வியாதிப்பட்டவர், அந்த சுகவீனப்பட்டவர், அந்த புதுசா வந்த ஆத்துமா, அந்த சாட்சி சொன்ன அம்மா, அந்த சாட்சி சொன்ன சகோதரி, அந்த ஞானசனம் எடுத்தவங்க, ஞானசனத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, புதுசா அபிஷேகம் பெற்றவங்க, இவங்களுடைய நிலைநிற்புக்கும் சுகத்துக்கும் பலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் எப்ப பார்த்தாலும் அவர்களுடைய பாரத்தை எங்க தூக்கி வைங்க? இதாக்கு நம்ம செய்யணும். கர்த்தருக்கு வேற ஒண்ணு நம்மளால செய்யவே. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து யாருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்? கிறிஸ்துவின் பிரமாணம். 6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவர்களுக்கு சகல நன்மையும் பகிர்ந்து கொடுக்கணுமா? என்ன நன்மை? சகல நன்மை. அதாவது வீட்டில் நீங்க ஒரு பாயசம் காய்ச்சினாலும் யாருக்கு வந்து சேரணும்? திருவசனத்தை உபதேசிக்கிறவர்களுக்கு. இட்லியை வச்சாலும் நான் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். சகல நன்மை யாருக்கு கொடுக்கணுமா? பிரசங்க பீடத்தில் நிக்கிறவங்க. எனக்கு இல்ல, நாங்க விசேஷ வந்து போறவங்க. அல்லேலூயா. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் அந்த உபதேசிக்கப்படுகிறவனுக்கு உங்களுக்கு தரப்படுகிற சகல நன்மையும். அல்லேலூயா. அது பண்டொரு காலம் உண்டா இருந்தது. தாங்கள் பிள்ளைகளுக்கு துணி எடுக்க போனா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது யாருக்கு? ஊழியக்காரர்களுக்கு. தாங்கள் கடைக்கு பொருள் வாங்க போனா, 5 பழம் வாங்க போனா ஃபர்ஸ்ட் வாங்குற பழம் யாருக்கு? யாரெങ്കിലും வயசான பாட்டிமார் அனுபவம் உள்ளவங்க உண்டு, அவைகள்ட்ட கேட்டு படிங்க.
கடைக்கு போயிட்டு வரும்பவங்களும் சும்மா சபைக்கு வந்து ஊழியக்காரனுக்கு ஒரு முட்டாசியாகவும் கொடுக்காம அம்மாமார் போக மாட்டாங்க. இப்ப இல்ல, உங்களால நாங்க சொல்லியது. ஆமென். அப்படி இருந்தா நல்லது. உபதேசிக்கப்படுகிறவனுக்கு என்ன கொடுக்கணுமோ சகல நன்மையும். அப்படி நீங்க பகிர்ந்தளிச்சு பாருங்க, தீர்க்காயுசு காலம் ஊழியக்காரர்கள் வாழ்வார்கள். விசுவாசிகளுக்கு சில இந்த விஷ ஊசிகளை காணும் போதாக்கும் இந்த ஊசி அவங்க உடம்புல பயங்கரமா எஃபெக்டிங் ஆகி இந்த விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து மோசையை கானானுக்குள்ளே போக விடாத ஆக்குச்சு. எங்க போகல? ஏன்னா இந்த விச ஊசிகள் நிமித்தம் மோசையினுடைய உதடு பதறி, என்ன பேசணும்னே தெரியல. தெரியாதபடிக்கு இவன் போய் பிள்ளைய போல, ஆண்டவரே என்ன கானானுக்குள்ள போ, அங்கோட்டு போ, இனி இதை பற்றி நீ பேசவே. சங்கீதத்தில் எழுதி வைக்கும் போது சொல்லுகிறார், அவர்கள் அவனுடைய உதட்டில் வாயை பதறி பேசப்படினார்கள். அல்லேலூயா. அப்போ அதனாலே அங்கு புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் சொல்லுகிறது, நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் படிப்பிக்கிற சபைகளும் அப்படியெல்லாம் செய்கிற விசுவாசிகளும் எல்லாம் உண்டு. சோதர் அல்லேலூயா. நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அருமையான ஐயா கிட்ட, மனம் திரும்பினாங்களான்னு. காரங்காட்டு சபையில் உள்ளவங்க மனம் திரும்பிச்சுமான்னு கேட்பேன். அடிக்காதீங்க, எங்களுக்கு ஃபோன் கான்டாக்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் யாரு கேட்பார் உங்கள்கிட்ட? அங்கே போகும் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அதாவது உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் உங்களுக்காக விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடல்ல சந்தோஷத்தோடு இருக்கணுமா. ஒவ்வொரு விசுவாசியை பற்றியும் ஊழியக்காரர்களுக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம் உண்டா இருக்கணும். அந்த பிரதரா இப்படி நீங்க பழகி பாருங்க. டெய்லி உங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் டெய்லி உங்களுக்கும் ஆலயத்துக்கும் இடைவெளி வரவே வராது. என்ன வீட்டில் சந்தோஷம் உண்டுனாலும் முதல் நீங்க எங்க வந்து நிக்கணும்? ஊழியக்காரர்களுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். ஆத்மார்த்தமா உங்களை வாழ்த்துவாங்க, அவங்களும் வாழ்வாங்க, நீங்களும் வாழ்வீங்க. இது கொண்டு அல்லேலியா வராதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஏலக்காய் போடாத பாயசம் காய்ச்சத டீமு தானே நம்ம. மனத்தை என்ன செய்யணும்? அப்புறத்து வீட்டில் கொடுக்கணும். அதனால என்ன வேண்டாம்? சிக்கன் பொடி இல்லாதபடிக்கு மிளகும் மல்லியும் போட்டா மதி. என்ன சிக்கன் போட்டா அப்புறம் மணக்குமே. அதனால இப்ப கொழுக்கட்டாவே இல்லை இல்லையா? அவிச்சாலும் வாழை இலையில இல்லையா அவிப்பு? ஏன்னா தரளியில வச்சா மணக்கும். 5 கொழுக்கட்டை அப்புறத்துல. என்ன உலகம்! அடலையிலா. நீங்க நல்ல பிள்ளைகள். உங்களை முகத்தை பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியுது. எல்லா நன்மை என்ன செய்யணும்? நேரம் இல்லை, விடுகிற எக்ஸ்பிளனேஷன் பண்ணல. அப்ப மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளில் என்ன செய்யுங்கள். அப்ப இந்த 91 வருஷத்தில் எல்லா நன்மை எங்க வந்து சேரணும்? சபைக்கு வந்து சேரணும். அல்லேலூயா. சகல நன்மையை பகிர்ந்து கொடுக்கணும். அது உண்மையிலே அது அவர்களுக்கு இல்லை, யாருக்கு? தெய்வத்துக்கு கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 7:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும், 2 விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் என்ன செய்யணுமா? 2 கூட்டத்தாருக்கு கிடைக்கிற சமயத்துக்கு தக்கதாக 1 எல்லாருக்கும் செய்யணும் நன்மை. அதுல வீடியோ வலிக்கிறியா, சிகரெட் வலிக்கிறியா ஒன்று சிலப்போ கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அவங்க அதை தான் வலிப்பாங்க. ஆனால் அவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்மைகளை செய்யணும். அது 1. 2வது விசேஷமாய் ஸ்பெஷலாக விசுவாச குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? விசுவாசிகள் நன்மை செய்யணும். அப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த 90 வருஷமாக ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தூக்கி தோளில் வைத்து இப்படி சுமந்து கொண்டு வந்தது போல சுமந்து கொண்டு வந்த இந்த கர்த்தருக்கு என்ன செய்யணும்னு கேட்டா வரிசை 7 காரியத்தை சொல்லுங்க பாப்பா, முடிப்போம். 1 கர்ப்ப வேதனைப்படுங்கள். 2 அன்பினால் ஊழியம் செய்யுங்கள். 3 விஷயம் பிடி கிடைக்கலன்னா நான் சொல்லி தரலாம். நல்ல சுபாவங்கள். என்னது? நல்ல சுபாவங்கள். 3 4 சாந்தமுள்ள ஆவியோடு சீர்பொருந்த பண்ணணும். 5 இன்னும் சத்தமா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். 6
சகல நன்மை ஊழியர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். 7 நன்மை செய்யணும். ஒரு வார்த்தை போதும், நன்மை செய்யணும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. 91 ஆண்டவருடைய வருகை தாமதித்தா ஆச்சரியமானவைகளை காண்பீர்கள். ஆத்மார்த்தமாய் சபையை வாழ்த்துகிறேன். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம், எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர், இந்த நல்ல தீர்மானத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே, இந்த நல்ல தீர்மானத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரமப்பா, 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கர்த்தரிடத்துல கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். உடமனகரக சந்தரகதன சதரகதன சந்தரகதன அத்துராதன. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டவரே, எங்களுக்கு தந்த இந்த வருஷத்துக்காக நன்றி செலுத்துவோம், இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தரங்களை ஊழியத்தின் பாதையில் மட்டும் ஆச்சரியமாய் நடத்தினீரே, ஊழியத்தின் பாதையில் அதிசயமாய் கொண்டு வந்தீரே. தரப்பட்டிருக்கிற இந்த வருஷங்கள் நல்ல சாட்சியோடு கூட ஆண்டவரே, நல்ல அறுவடையோடு கூட ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் ஒரு புதிய வருஷத்துக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைத்து ஆமென் மேன்மையானவைகளை கர்த்தருக்காக செய்ய. சகோதரர்களே, சகோதரிகளே, இத்தனை ஆண்டு காலங்களும் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்த தெய்வத்திற்கு என்ன பதிலீடு செய்ய முடியும்? ஆமென். ஒரு ஆத்துமாவை இன்றைக்கே கருதுறீங்கள், இன்றைக்கே கருதுறீங்கள். அன்பினால் ஊழியம் செய்யுங்கள், அன்பினால் ஊழியம் செய்யுங்கள். நல்ல சுபாவங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். ஆமென். நல்ல சீர்பொருந்தப்படும் சாந்தமுள்ள ஆவியை வெளிப்படுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். ஆமென். சகல நன்மையும் பகிர்ந்து கொடுங்கள். ஆமென். நன்மைகளை செய்து வளர்வோம். உடமனா ரகதனோ, பெரிய காரியத்தை இன்னும் ஆண்டவர் செய்வார். இதிலும் மேலானவைகளை செய்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்கை கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. நல்ல கைதட்டி பாடுவோம். ராஜ்ய மேன்மைக்கை கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை.
வருஷத்தில் நாங்கள் கிறிஸ்துவுக்காய் உழைக்க, கிறிஸ்துவுக்காய் வாழ, ஆண்டவருக்காக எதையாகலும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடு கூட, வேத பிரமாணத்தோடு கூட வாழ கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த 91ஆம் வருஷத்தில் நான் காலடி எடுத்து வைக்கிறேன், இந்த ஆண்டு ஒரு பெரிய வெற்றியாய், ஒரு பெரிய அறுவடை ஆண்டாக, ஒரு உயிர்ப்பின் ஆண்டாக, ஒரு உயிர்மீட்சியின் ஆண்டாக, ஆத்தும வளர்ச்சியும் ஆத்தும பெருக்கம் உண்டாகிற ஆண்டாக மாறுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, சந்தோஷத்தோடு நல்ல கரங்களை கொட்டி ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.